வணக்கம் சார். வணக்கம் சார். நான் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பேசுகிறேன் சார். ஸ்ரீவைகுண்டம். சிறுவைகுண்டம். வணக்கம் ஐயா. ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் அறிவித்தபடி அதுலேயே ஒரு மாதம் முன்னாடி அந்த டேட்டை கொடுத்தீங்க. ஓகே. ஆமாம், அந்த மாதிரி கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும் மழை ஆரம்பிச்சுது. ஓகேங்க. நான் அப்புறம் தூங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிருக்கும் போல. ஓகே. அப்புறம் தூத்திக்கிட்டே இருந்துச்சு. காலையில அடுத்தால 4 மணிக்கு ஆரம்பிச்சது, விட்டு 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 பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு சார். ஓகே. அந்த மாதிரி நான் வெளியில ஒரு பாத்திரம் வச்சிருந்தேன். ஓகே. அந்த பாத்திரத்தை நம்ம 4 விரலையும் ஒண்ணு சேர்த்து முக்கணும், 4 விரலும் உள்ள முங்குது. அந்த அளவுல அந்த பாத்திரம் 2 சென்டிமீட்டர். ஆமா ஆமா, வட்ட பாத்திரம். ஆமா ஆமா ஆமா. அந்த 4 விரலும் அப்படி உள்ள முங்குது. 2 சென்டிமீட்டர். அது ஏர்போர்ட்ல இருந்து அதிகம். ஏர்போர்ட்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நீங்க ஏற்கனவே கடல் பகுதியில கொஞ்சம் அதிகமா பெய்யும் தெரிஞ்சுங்களா? ஆமா. இல்ல கடல் ஓரத்தை விட கொஞ்சம் உள்ள வந்து பெஞ்சிருக்கு. இப்போ கடல் ஓரத்துல நீங்க ராதாபுரத்துல கடலோரத்துல கூட இல்ல அவ்வளவா. ஆமா 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 ஆமா. தூத்துக்குடியை விட ஏர்போர்ட்ல இருந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில இருந்து அப்படியே உள்ள திருநெல்வேலி வரைக்கும், திருநெல்வேலி மாவட்ட எல்லை வரைக்கும் நல்லா பெஞ்சிருக்கு. நேற்று நீங்க அறிவிப்ப கேட்டு ஒரு தம்பி ஒரு பையன் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு என்ன மேகமூட்டம் வந்தது சார், மழை வருதுன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே மாறிட்டே வெயில் அடிக்க என்ன அப்படிப்பா, நீ பொறுத்திருந்து பாருப்பா, காலையில உனக்கு அந்த வெளிச்சம் தெரியும். அறிவு துல்லியமா இருக்கும், எது கூட மாறாது. நான் செல்லு வாங்கி 7 வருஷமா ஆச்சு. 7 வருஷமா சாருடைய அறிவிக்கே காலையிலயும் மாலையிலயும் கேப்ப ரொம்ப துல்லியமா தெளிவா சொல்லுவாங்க. அப்படி மாறுதல் இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் அந்த நிகழ்வு மாறி இருக்கும், அதுக்கு மன்னிப்பு கூட கேட்டிருக்காங்க. அது எனக்கு டேட்டு மாசம் சொல்ல ஞாபகத்துக்கு வரல. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் மாறினாலும் மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மாதிரி அவர் சொன்னது பொறுத்திருந்து பாரு, காலையில மழை அதிகமா நமக்கு வேண்டிய மழை பெய்யும் அப்படின்னு. இப்ப எனக்கெல்லாம் வாழை தோட்டம் தான் போட்டிருக்கேன். நல்ல வாழை பாய் ஒரு வாழையில ஒரு 5 வாழை தான் குலைச்சிருக்கு. அன்னைக்கு முதல்ல ஒரு மழை பெஞ்சிருச்சு, இப்ப 2வது மழை பெஞ்சிருச்சு. ஆமா, இப்ப 10 நாள் அடுத்தால மழை. நீங்க சொன்னபடி கரெக்டா ஒரு மாதிரி முன்னாடியே டேட்டை கொடுத்துருக்கீங்களா? அடுத்தது 18ஆம் தேதியில இருந்து கனமழை சார். 18ல இருந்து 22 வரைக்கும் இடிமழை சார். உண்மையிலே நான் அதுக்கு தகுந்தபடி இந்த வடிகால் இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணி வச்சுக்குவேன் என் பகுதி. ஆனா வரக்கூடிய மழை தூத்துக்குடி தென்கிழக்குல இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அடுத்து வடமேற்குல அதிக மழை பெய்ய போகுது. அதாவது கர்நாடக எல்லையோரம், அந்த நீலகிரியில இருந்து அந்த பெங்களூரு, அந்த கர்நாடக எல்லையோரம் நல்ல மழை பெய்ய போகுது, அதிக மழை. அதாவது வடக்கு மேற்குல அதிகமா இருக்கும், தென்கிழக்குல குறைவா இருக்கும். அதாவது கர்நாடக எல்லையோரத்துல இருந்து அப்படியே இலங்கையை ஒட்டி வர்ற பகுதி குறைவா இருக்கும். ஏன்னா வெப்பச்சலன மழை மாதிரி இருக்கு. 18ல இருந்து நல்ல மழை இருக்காது தமிழ்நாட்டுல. உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் மழை இருக்கும், நல்ல மழை அங்க இருக்கு. கர்நாடக எல்லையோரம் அதிக மழை. இப்போ கர்நாடக எல்லையோரம் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது கல்வராயன் மலை எல்லாம் இருக்குல்ல, கல்வராயன் மலை, சேலம், ஏற்காடு இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்கு உள்ள எல்லாம். அது இன்னொரு தம்பி மழையோட காத்திருக்கிற மாதிரி இன்னொரு ஆள் சொல்றாரு. இன்னொரு வானிலை இருக்காளர் அப்படின்னா சார் காட்ட பத்தி சொல்லல. ஆமா, சார் அந்த இன்னொரு அறிவிப்பாளர் மதியத்துக்கு மேல காற்றுடன் மழை 0 போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஏன்டா சார் மதியங்கிற மழையே சொல்லல. நாளைக்கு அதிகாலங்கிற மழை காற்றை பத்தி சார் சொல்லல. அவங்க சுத்தம் இருக்கும், நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படிங்கிற இதுல கம்ப்யூட்ட சொன்னேன். நன்றி 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 நன்றி. மதியமும் இன்னைக்கு நாளைக்கு தூறல் இருக்கு. மீண்டும் மாலை இரவு தூறல் வரும். ஆனா அது இப்ப பெய்யற அளவை விட கம்மியா தான் இருக்கும். அது உங்களுக்கு அடுத்தது 18க்கு மேல நல்லா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்கு, தூறல் நினைக்கிறேன். லைட்டா இருக்கும். ஆனா இப்படி மழை இருந்துகிட்டு இருக்கனால காத்தோட அச்சம் வேண்டாம் சார். எப்படி காத்தே கிடையாது சார், காத்தே கிடையாது. காத்தே கிடையாது. வெப்பச்சலன இடிமழை கோடை மழையில கொஞ்சம் காத்து இருக்கும். அது உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் உள்ளதான் இருக்கும்.
ஓ, அந்த மலை பகுதி இல்ல. ஆமா ஆமா, மலைப்பகுதி இல்ல, சமவெளி பகுதி இல்ல, கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிற இடம். கடலோரம் வெயில் அதிகமா இருக்காது, மலையோரமும் வெயில் அதிகமா இருக்காது. உள்ள கடல்ல இருந்து கரெக்டா 15 கிலோமீட்டர் சார். எங்க ஊர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தா எங்க சொல்றேன்னா மதுரை, அந்த திருமங்கலம், அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இந்த வெப்பச்சலன இடிமடை, அது கோடை மழை பெய்யும் இந்த 18ஆம் தேதிக்கு மேல, அது கொஞ்சம் மழை பெய்யும். ஆமா ஆமா. அதே போல அந்த பக்கம் புதுக்கோட்டை உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட உள்பகுதி, அப்படியே போக போக வடமேற்கே போக போக நல்ல மழை இருக்கும். கர்நாடக எல்லையோரம் நம்பர் 1. அதாவது திருச்சிக்கு வடக்கே நல்ல மழை தெரியும், திருச்சிக்கு வடமேற்கே எல்லாம் 18க்கு மேல 22க்குள்ள அடுத்த மழை. இதோட கொஞ்சம் எங்களுக்கு கம்மியா இருக்கு எங்க மாவட்டம். இல்ல 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 இல்ல, இப்ப பெஞ்சிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெய்யும். பிற மாவட்டங்களுக்கு கூடன்னு சொல்றேன். மத்த மாவட்டங்கள் இப்ப எங்களுக்கு கூடுதல். ஆமா, உங்களுக்கு இப்ப பெஞ்சிருக்கிற அளவுக்கு பெய்யும், இதை விட கூடுதல், வடமேற்கே போக போக கூடுதல். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார், உங்க வாழ்க்கை ரொம்ப தெளிவா. தேங்க்யூ. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 11 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்த இடங்கள்ல மழை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. டெல்டாவில் பெரும்பாலும் நனைக்கும் மழை காணப்பட்டது. ஆங்காங்கே லேசான மழையும் இருந்தது. 1 சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்கள்ல இருந்துச்சு. 2 இடத்துல 2 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாயிருக்கு. ஒன்று முடிகொண்டான், அதாவது திருவாரூர் மயிலாடுதுறை இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முடிகொண்டான் 2 சென்டிமீட்டர். அடுத்தது இன்னொரு இடம் மருங்குளம், தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை எல்லையோரம் இருக்கக்கூடிய மருங்குளம், அதாவது கந்தர்வ கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மருங்குளம், அங்கேயும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. மழை பொழிவு பார்த்தீங்கன்னா உள்ளே திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை வரைக்கும் கூட வந்து தூறலை கொடுத்திருக்கு. திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியிலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும், புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தை விட உள்ளே, அதாவது தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதி, திருச்சி மாவட்ட எல்லை பகுதி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திலையும் தூறல் நனைக்கும் மழை. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் இதெல்லாம் நல்ல மழை ஆங்காங்கே. ஆனா அது உடனே காய்ந்து விட்டது, அந்த அளவுக்கு சூடாக இருந்தது தரை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவேயும் ராமநாதபுரத்தில் மழை தான், 1 சென்டிமீட்டருக்குள்ளற மழை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை 47 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை. அதே போல அதற்கு அருகில எல்லாம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா வடக்கு வல்லநாடு 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், அதுவும் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. அடுத்தது விட்டலாபுரம் கோவில் 10, அதாவது 3.5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. சேரகுளம், அதுவும் தூத்துக்குடி மாவட்டம். அடுத்தது சிவந்திப்பட்டி, அது 2 சென்டிமீட்டர் மழை. அடுத்தபடியாக தேமாங்குளம் 2 சென்டிமீட்டர் மழை. உள்ளே பார்த்தீங்கன்னா இடையன்குளம் வரைக்கும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்ட எல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதி, தூத்துக்குடி விமான நிலையம் தொடங்கி திருநெல்வேலி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி மழை. அப்புறம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு காலையில மழை ஆங்காங்கே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை, அதாவது வள்ளியூர் தொடங்கி ஆரல்வாய்மொழி தொடங்கி வால்பாறை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி எல்லாமே, மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, தென்காசி, செங்கோட்டை, அப்படியே பார்த்தீங்கன்னா சதுரகிரி, தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி, ஒட்டுமொத்த கேரள எல்லையோர பகுதியில் தான் நல்ல மழை பொழிந்திருக்கு. கேரளாவிலையும், கேரளாவுனா மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு செருவிலை நல்ல மழை, கொடைக்கானல் பகுதியில் மழை பொழிந்துட்டு இருக்கு இப்போ ஆங்காங்கே. சரி, இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஒரு கைபேசி இணைப்பு கூட பதிவு செய்து வழங்கி இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் 33 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. 33 மில்லிமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள், இப்போ தென் மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்துட்டு இருக்கு ஆங்காங்கே. இப்ப மேற்கு தொடர்ச்சி மழை தென் மாவட்ட பகுதியில் இருந்துட்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப தெளிவா இருக்கிறது இல்லவா, காலை ஒரு 9-10 மணிக்கு மேல மேகம் சூழும். 9-10 மணிக்கு மேல மேகம் சூழ தொடங்கும். மாலை ஒரு 3 மணி வரைக்கும் இந்த கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். 3-4 மணி வரைக்குமே ஆங்காங்கே.
நாலு எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் பெய்யாது. ஒரு இடத்துல 10 மணி 11:30 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒரு இடத்துல, 1 மணிக்கு ஒரு இடத்துல, 2 மணிக்கு ஒரு இடத்துல, 3 மணிக்கு ஒரு இடத்துல, அப்படி ஆங்காங்கே இந்த தூறல் நனைக்கும் மழை இன்றைக்கும் நீடிக்கும். டெல்டா மட்டும் இல்ல, உள்ளேயும், அதாவது திருச்சி மாவட்ட பகுதி வரைக்கும், வடக்கே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி, டெல்டானா ஒட்டுமொத்த மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை. நான் சொல்வது புரிஞ்சுக்க, மழைன்னு சொல்லல, தூறல் நனைக்கும் மழை. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் ஆங்காங்கே, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, வால்பாறை பகுதி, தேனி மாவட்ட பகுதி, இப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே இன்றைக்கு ஆங்காங்கே இருக்கும். சரி, நாளை நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. நாளைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும், கடலோரமும் இருக்கும் நாளை அதிகாலை. ஆனால் இன்றைய மழையில பாதி தான் இருக்கும், நாளைக்கு ரொம்ப கம்மி, 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். நாளையும் டெல்டாவிற்கு தூறல் நனைக்கும் மழை இருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே 10, 11, 12 நினைவிருக்கா? தலைப்பிலேயே போட்டிருந்தோம் 10, 11, 12. இன்னைக்கு தேதி 11, நாளைக்கு 12. நாளைக்கும் தூறல் நனைக்கும் மழை இருக்கும். இது ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். நான் சொல்வது எல்லாம் மழையை பற்றி சொல்லவில்லை, தூறல் நனைக்கும் மழை. மழை எங்கே பெய்யும்னு சொல்லியிருந்தேன், அது தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரத்துக்கு பெய்ய சொல்லியிருந்தேன். ராமநாதபுரத்துக்கு கூட பெரியதா பெய்யல. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 10 இடங்கள்ல நல்ல மழை, 2 சென்டிமீட்டர் இருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இதுல பாதி இருக்கு, கொஞ்சம் தூறல் நனைக்கும் மழை இருக்கு. 10, 11, 12 இந்த மழை நிறைவடைஞ்சிடும். 10, 11, 12 இந்த சுற்றின் மழை நிறைவடைஞ்சிடும். அடுத்த காற்று சுழற்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 17ஆம் தேதி வருது. 15ஆம் தேதியே நெருங்கினோம். 15ஆம் தேதியே மேகமூட்டம் குழப்பம் எல்லாம் இருக்கும். 15ஆம் தேதினா அடுத்த வார சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த குழப்பம், இந்த தூறல் கூட இருக்கலாம். 14, 15 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில கூட தூறல் கூட இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 15 to 20 வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 15 to 20 வரை. இப்ப என்ன சொல்றோம்னா 17 to 22 வரைன்னு 2 நாள் தள்ளி போட்டிருக்கோம். அந்த 15, 16 மேகமூட்டம் குழப்பம் எல்லாம் இருக்கும், வெப்பநிலை குறைந்தே இருக்கும். மொத்தமா அறிக்கை சொல்லியிருக்கோம், வெயில் உயராது, வெயில் தணிந்திருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் வெயில் உயரும், அதுவும் 100 டிகிரிக்கு நெருக்கமா இருப்பது போல இருக்குமே தவிர, அது எப்படின்னா இந்த 13ஆம் தேதி 12ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த மழை இல்லைன்னு சொல்றோம்ல. 13ஆம் தேதி இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்கும், 13, 14 மழை இருக்காதுல்ல. அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் மேகமூட்டம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் வெயில் உயர்ந்திருக்கும், அதுவும் 100 டிகிரிக்குள்ளதான் இருக்கும். மீண்டும் வெயில் குறைஞ்சிரும். 15ஆம் தேதியிலிருந்து மேகமூட்டம் வர ஆரம்பிச்சிடும். 25ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வோட மேகமூட்டம். இப்போ இதுல இடையில எப்படின்னா 18 இருந்து மழை ஆரம்பிக்குது. 17 மழை ஆரம்பிக்கும். 17ஆம் தேதி எங்க மழைன்னு பாத்தீங்கன்னா கேரளாவுல மழை, முதல் மழை கேரளாவுல. வங்க கடலோரம் டெல்டா முதல் தென்கடலோரம் வரைக்கும் இருக்கும், மேகமூட்டம் தூறல்லாம் இருக்கும். இந்த கிழக்கு திசை காற்று தான் உள்ள போகும் பொழுது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுக்கல ரொம்ப ஹைட்ல கேரளா போய் அரபிக்கடல் காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி கேரள கடலோரத்துல முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும் 17ஆம் தேதி. வங்க கடலோரம் அதிகாலை இருக்கும், அப்படியே மேகமூட்டம் குழப்பம்லாம் இருக்கும், அப்படியே பனிப்பொழிவு மாதிரி எல்லாம் இருக்கும், அப்படியே மேகமா மாறும், அப்புறம் அப்படியே தூறல் வரலாம், அப்படியே கலந்து போயிடும், அப்படியெல்லாம் இருக்கும். 15, 16 17ஆம் தேதி கேரள எல்லையோரத்தில் மழைப்பொழிவை தொடங்கும். வங்க கடலோரம் தூறலை கொடுக்கும். வங்க கடலோரம் தூறல் மதிய மாலையில அதிகாலை நேரத்தில். அது மழை மேகங்கள் குவிதல் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில கர்நாடக பகுதியிலையும் கர்நாடக பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். முதல் மழை கேரள கர்நாடகா மட்டும் இல்ல, கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா என ஒட்டுமொத்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா வழியாக மத்திய பிரதேசம் வரைக்கும் போக போகுது. இந்த கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்த போகுது. வரக்கூடிய 17ஆம் தேதி கேரளா, கர்நாடகா மழைப்பொழிவை தொடக்கும். அதுக்கு தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 17ஆம் தேதியே மழைப்பொழிவை கொடுக்கும். கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய மழைப்பொழிவை 17ஆம் தேதியே நள்ளிரவு அதிகாலையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 17ஆம் தேதி நள்ளிரவு, 18ஆம் தேதி அதிகாலை. அடுத்த வாரம் புதன்கிழமை வச்சுக்கலாம். 18ஆம் தேதி புதன்கிழமை, 18ஆம் தேதி அதிகாலையில மழைப்பொழிவை கொடுக்கும். நள்ளிரவில் இருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் இருந்து இந்த மழைப்பொழிவு இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு 3-4 நாட்களுக்கு வான வேடிக்கை தான். இடி, மின்னல், மழை. இடி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வெப்ப சலன இடிமழை பொழிவை தொடக்க போகுது. இந்த இடிமின்னல்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய தூசு, மாசு, கார்பனையும் கொண்டு வரப்போகுது. இங்க
கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் அது தென் மாநிலங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி தென் மாநிலங்களில் இடி மின்னல் மழை பொழிவை கொடுக்க போகுது. பொதுவாக மழைன்னு இல்லாமல் இதில் ஒரு சிறப்புன்னா இடி மின்னல் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய 17, 18, 19, 20, 21, 22 17ஆம் தேதி மழை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அது அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரை கூட கிடைக்கலாம். திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இதெல்லாம் கிடைக்கும். கல்வராயன் மலை வரைக்கும் கூட கிடைக்கும் 17ஆம் தேதி. 18ஆம் தேதி நல்லாவே கிழக்க வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா. 18ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழை பொழிவு கிடைக்க பெறும். அதாவது 11, 12 மணிக்கு கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் மழை மாலை இரவுல கர்நாடக எல்லையோரத்தில் நல்ல பொழிந்து இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில கடலோரம் வரைக்கும் வரும். ஆக அடுத்த மழை வலுவானது, இடி மின்னல் அதிகம் இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வாட வேடிக்கையாக தெரியும். அந்த அளவிற்கு ஒரு பெரிய பளிரென்று மின்னல், நல்ல ஒரு உரத்த சவுண்டு சத்தம், எல்லாமே நிறைய ஒரு வெடி சத்தம் போல ஒரு முதல் மழை நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் கோடை மழை வெப்பச்சலன இடிமழையாக மாறுதும். கிழக்கு காற்றும் வட இந்திய குளிரலையும் உயரழுத்தமும் வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை சுழற்சியும் எல்லாம் ஒன்றிணைந்து காற்று குவிதலை ஏற்படுத்தி தென் மாநிலங்களுக்கு இடி மின்னல், அதுதான் நம்பர் 1. நம்ம குறிப்பிடுறத மழையை விட இடி மின்னல் அதிகமா இருக்கும். 17 தொடங்கி 17ஆம் தேதியே கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் 18ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல வழுக்கும். அப்படியே மேற்கையும் உள்ளேயும் வழுக்கும். கடலோரம் 18ஆம் தேதி 19ஆம் தேதியில வந்துடும். 22ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் தென்கிழக்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி, ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்தை விட வடக்கே மேற்கே போக போக மழையின் அளவு கூடுதலாக இருக்கும். முதலிடம் பிடிக்கக்கூடிய மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், இந்த மாவட்டங்கள் கல்வராயன் மலைப்பகுதியெல்லாம் நல்ல மழை பிடிப்பை கொடுக்க போகுது. காய்ந்து கிடக்கக்கூடிய, கண்டிப்பா நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கல்வராயன் மலையிலையும் சரி, ஏற்காடு போன்ற பகுதிகளில் எல்லாம், கிழக்கு தொடர்ச்சி மலையில எல்லாம், பொம்முடி போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் எல்லாம் ரொம்ப காய்ந்து இருந்தது. மரங்கள்லாம், மலையில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் குளிர்விக்கும் அமைப்பு ஏற்படாது. திடீரென்று ஒரு மழை பொழிவு ஏற்படுத்தும் பொழுது அது குளிர்வித்து இயற்கையை மாற்றும் சொன்னோம். அந்த இயற்கையை மாற்றும் நாள் 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும். புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்க ஊர் பேரை சொல்லல அப்படி சொன்னீங்க. இல்லை, அதனால சொல்லல. இப்ப இருக்கு, அதனால அழித்து சொல்கிறேன். ஆகவே 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. அனைத்து மாவட்டங்களும் இங்க இருக்கு. சார், எங்க மாவட்டத்தின் பேரை சொல்லணும் போது உங்களுக்கும் இருக்கு. அனைத்து என்றால் எல்லா மாவட்டங்களுக்கும் அர்த்தம். எந்த மாவட்டங்களை அழுத்தி சொல்லணும் எங்களுக்கு உறுதின்னு அர்த்தம். இடி மின்னலை அழுத்தி இருக்கிறேன். இதுல இடி மின்னல் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். 17, 18, 19, 20, 21, 22 இந்த தேதிகள்ல சுமார் 5 நாட்களுக்கு மழை வானிலை இருக்கு. பெரும்பாலும் மதியத்திற்கு மேல தொடங்கும். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழையாக இருக்கும். இதுவரைக்கும் மழை கிழக்கிலிருந்து வந்தது. முதல் மழை கோடை மழை வடகிழக்கிலிருந்து வடமேற்கிலிருந்து வரப்போகிறது. மேற்கிலிருந்தும் வடமேற்கிலிருந்து வரப்போகிறது. ஆக தொடக்கம் கர்நாடக கேரள எல்லையோரம், தீவிரம் உள் மாவட்டங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு சொல்லலாம். பிறகு அது வங்க கடலோரம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். அடுத்து வருகிறது நீண்ட கால அறிக்கை. கோடை மழை, பருவமழை எப்படி இருக்கும், எல்னினோவா, லானினோவா, நெகட்டிவ் ஐஓடியா, பாசிட்டிவ் ஐஓடியா, நடுநிலையா, பருவமழை எப்பொழுது தொடங்கும், இவையெல்லாம் அடுத்த அறிக்கையில் இதை தொடர்ச்சியாக சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருந்து கேளுங்கள். நன்றி.